இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இவர் பணம் வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் சொன்னால் கூட 2 வருஷமாக நீங்கள் எங்கே போனீங்க? இப்போ மியூச்சுவலாக 2 பேர் இருந்திருக்காங்க, மியூச்சுவலாக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஹானஸ்ட்டாக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க. டாக்டராக இருக்கிறவங்க இவர் கூட பழகணும் அப்படிங்கிறப்ப அவசியம் இல்லையே. அப்போ இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு பின்னணி இருக்கு? இதுக்கு பின்னாடி அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறாங்க. நடந்தது இதுதான். 2021 2023 வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் 2 பேருக்கும் ஒத்து வரல, 2 பேரும் பிரிஞ்சு போயிடறாங்க. அதாவது ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கவிதை. ஒரு காதல் உருவாவதற்கும் ஒரு காதல் முறிந்து போவதற்கும் அற்பமான காரியங்களே போதுமானது. ஆனால் அந்த காதலை கடைசி வரை கொண்டு செல்வதற்கு உன்னதமான பண்புகள் தேவை அப்படின்னு எழுதியிருப்பார். அதுதான் அழகான வரிகள். ஆமாம், ஒரு காதல் இன்னைக்கு உருவாகிறதுக்கு ஒரு சின்ன காரணம் போதும், ஏதோ ஒரு அஃபெக்ஷன் போதும். அதே மாதிரி ஒரு காதல் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன காரணம் போதும். ஆனால் அந்த காதலை முதலில் பார்த்த அந்த காதலை கடைசி வரைக்கும் வாழ்நாளின் கடைசி நிமிடம் நொடி வரை கொண்டு செல்வதற்கு விட்டு கொடுத்து போகிற பண்பு வேணும், சகித்து கொள்ளக்கூடிய பண்பு வேணும், 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் 2 பேருக்கும் இருக்கணும். 2 பேருக்கும் அந்த மியூச்சுவலாக இருந்தால் தான் அந்த காதல் கடைசி வரைக்கும் போய் சேரும். இடையில இல்லைன்னா சின்ன சின்ன காரணங்களால் வந்து காதல் வந்து ஃபோன் எடுக்கலை, நான் ஃபோன் பண்ணுற இன்னொரு கார் வெயிட்டிங்கில் போச்சு, என் மெசேஜுக்கு நீ பதில் மெசேஜ் பண்ணலைங்கிறதெல்லாம் பிரேக்கப் ஆகிட்டு இருக்கு இப்போ காதல். அதனால என்னன்னா காதல்ங்கிறது வந்து இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு காரணத்தால் இந்த பெண்ணும் அவரும் விரும்பி இருக்கிறாங்க.